வந்து மத்திய மாநில அரசுகள் விவசாயிகளின் விரோத போக்கை கையாளுவதை வன்மையாக எங்கள் விவசாய சங்கத்தின் சார்பாக கண்டிக்கிறோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா என்ன திட்டம் போடுறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியல, அது மக்களுக்கும் புரியல. இப்ப காவிரில இருந்து பல லட்சம் கண்ணாடி நீர் வந்து போய் கடல்ல கலக்குது. ஆனா சென்னையில பாத்தீங்கன்னா கடல் நீரை குடிநீர் ஆக்குறேன்னு சொல்லி இந்த திராவிட மாடல் அரசு தமிழக மக்களை ஏமாற்றி எங்கள் வரி பணத்தை வாரி சுருட்டுகிறார்கள். இப்ப மத்திய மாநில அரசு வந்து எப்படி பாக்குறான் விவசாயிகள்னா, கண்டிப்பா சொல்றேன், ஒரு சுகர் நோயாளி மாதிரிதான். சுகர் நோயாளி எப்படி கார்பரேட் பாக்குறான்? அவன் மாத்திரை வாங்கிட்டே இருக்கணும், அவன் செத்துறக்கூடாது. அப்பதான் அவனுக்கு காசு. இவன் உழைச்சி சம்பாரிச்சு ஆஸ்பத்திரி காசு தரணும். அதே மாதிரி தமிழகத்தில் உள்ள விவசாயிகள் அனைவரும் பொன்னி நெல், சம்பா நெல் எல்லா நெல்லையும் போட்டு இவங்க கொடுக்கிற ரேஷன் அரிசிக்காக நாங்க பிச்சை எடுத்துட்டு நிக்கணும்னு எதிர்பார்க்குது இந்த அரசுகள். என்ன பண்றான் அரசு? என்ன பண்றாங்க? என்ன இருந்தாலும் விவசாயி வீட்டுல ஒண்ணுமே இல்லைங்க. இவங்க வந்து விவசாயிகள் வந்து அரசாங்கம் கொடுக்குற நிதியை நம்பி தான் வாழ்றாங்க. ஒண்ணு வந்து தன் விதியை நம்பி வாழ்றான், அரசாங்கம் கொடுத்த நிதியை நம்பி வாழ்றான். இந்த திராவிட மாடல் அரசு வந்ததிலிருந்து விவசாயிகளுக்கு ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை, ஒரு துரும்பை கூட கிள்ளிப்படவில்லை. இந்த பட்ஜெட்லயாவது விவசாய கடன் தள்ளுபடி நீங்க சொன்னதானே, எங்க தள்ளுபடி பண்ணீங்க? சும்மா ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது போல ஐயா முதல்வர் அவர்கள் வெறும் வாய்ப்பேச்சு தான், அவர் செயல் திட்டத்தில் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு சொல்றேன், இந்த பட்ஜெட்லயாவது விவசாயிகள் கூட்டுறவு கடன் தள்ளுபடி பண்ணும். மத்திய அரசு வாங்கின மத்திய அரசு வங்கிகள் இருக்கிற அனைத்து கூட்டுறவு தள்ளுபடி பண்ண நீங்க வந்து அங்க ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இது ஒரு சம்பந்தம் இல்லாத விஷயம் சொல்றேன், இந்துக்களின் பாதுகாவலன் கூக்குரல் இருக்கிற பாஜக என்ன பண்றான் தெரியுமா? இங்க சமயபுரத்துல பாத்தீங்கன்னா, நான் இப்ப பெரம்பலூர்ல சமயபுரம் வந்தேன்னா அங்கே டோல் போட்டு காசு வாங்கிடுறான். அதை மீறி உள்ள வந்தோம்னா நம்ம தமிழக அரசு இவன் ஒரு டெண்டர் விட்டு இந்த ஆள் காசு வாங்கிடுறாங்க. அதுக்கு உள்ள போனோம்னா டிக்கெட் எடுத்தா தான் சாமியை பார்க்கலாம், அங்க போனா ஐயர்கிட்ட காசு போட்டு தான் சாமி கும்பிடலாம். இப்ப என்ன பண்றான் மக்கள்? இப்ப இந்தியாவில் வந்து 95 கோடி விவசாயிகள், 90 கோடி விவசாயிகள் இந்துக்கள் இருக்கான். இந்துக்களுக்கு இந்த பாஜக இந்த தமிழக அரசு என்ன செய்யுது? நாங்க இப்ப 4 இடத்துல டோல் காசு அந்த காசு கொடுத்துட்டு இவன் இருக்க காசெல்லாம் விட்டுட்டு சாமிகிட்ட போய் காசு கொடுத்து சாமியை கும்பிடுறான். அந்த அளவுக்கு எங்களை பிச்சைக்காரத்தனமாக வச்சிருக்கின்ற இந்த மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கிறேன். அது மட்டுமல்லாது வருகின்ற பட்ஜெட்டில் நீங்கள் விவசாயிகளுக்கு சரியான நிதி ஆதாரங்களை தரவில்லை என்றால் மாபெரும் போராட்டங்களை முன்னெடுப்போம். அக்ரி ஆர் ரகு, தேசிய தென்னிந்திய நதிநீர் விவசாய சங்க மாநில செயலாளர்.